guys, இன்னைக்கு நாங்கள் பம்பரம் விடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பம்பரம் விடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்காக வந்து நாங்கள் இன்னைக்கு பம்பரம் விட போகிறோம். உடம்புற பம்பரம் வந்து இந்த பம்பரம் தான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்படி நூல் எடுத்து நான் 1.5 மீட்டர் நூல் எடுத்துருக்கேன். பின்னால் இப்படி கட்டி இந்த மூடியில் போடுங்க. மூடியில் போட்டு வச்சுக்கோங்க. அது விரலில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இந்த ஆணியிலேருந்து சுற்ற தொடங்கணும். சுற்றியாச்சு. இனி இதை இந்த பம்பரத்தில் இந்த இடையில இல்லைன்னா இந்த இடையிலையும் வைக்கலாம். எனக்கு இந்த இடையில தான் பழக்கம். இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்து இது மிச்ச நூலையும் இப்படியே விட்டுட்டு எல்லாரும் இப்படி நிமித்தி தான் வச்சு அடிப்பாங்க. அது ஊக்குத்துறது. இந்த பம்பரம் வந்து வட்ட பம்பரம், அதனால இந்த பம்பரத்தில் அப்படி செய்யாது. இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் 2 தடவை ஆட்டி லோட் பண்ணியிருந்தாலும் விடலாம். நான் நேராகவே விடுவேன். இப்படி விட்டுட்டு காய்ஸ் இப்படி கொண்டு போயிட்டு டக்குன்னு திருப்பி டக்குன்னு இழுத்து விட்டா சரி. பாருங்க, சாரி காய்ஸ், இது கொஞ்சம் பிழைச்சிட்டு நான் திரும்ப முட்டி காட்டுறேன். நான் இப்படி சூப்பராக மாடி வந்து பாருங்க காய்ஸ், இப்படி அழகாக சுற்றுது பாருங்க. அபீட் எடுக்கிறது இப்படி நூலை ஊற்றிட்டு தூக்கினா இந்த ஃப்ரெண்டுக்கு சரியாக செய்ய தெரியல. இவர் தான் அவர். இவன் பம்பரம் சுற்றுறதுல தெரியாதான். போகிறார் காய்ஸ். விட்டுட்டார். தூக்கிட்டார். இதான் அபி. ஓகே காய்ஸ், ஃபைனலாக நாங்கள் வீடியோ பாட்ட போகிறோம். பாய் காய்ஸ்.